ஃபைட் டூ படம் தமிழ் திரையுலகுக்கு மட்டும் இல்லை, இந்திய திரையுலகுக்கே ஒரு புதிய முயற்சி. அதை இயக்குனரும் தயாரிப்பாளரும் சேர்ந்து ரொம்ப தைரியமாக செஞ்சுருக்கிறாங்க. 2 கதாபாத்திரங்கள் தான் படம் முழுக்க. எந்த இடத்துலையும் ஒரு தொய்வு இல்லை. ஒளிப்பதிவு, பின்னணி இசை, கலை, இயக்கம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு இந்த படம். இது நிச்சயமாக இது தமிழ் திரையுலகம் சரி, பத்திரிகையாளர்களும் சரி ரொம்ப பாராட்டி கொண்டாடுவாங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய சினிமாவில் ஒரு முதல் முயற்சி என்று சொல்லலாம் இந்த படத்தை. 2 பாத்திரங்கள், 2 பாத்திரங்களுக்குள் ஒரு உலகம். ஒட்டுமொத்த உலகத்தை 2 பாத்திரங்களின் மூலமாக மொத்தமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது ஃபைட் டூ படத்தில். இந்த முயற்சியை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். ஜெகதீஷ் தயாரிப்பாளர், அவர் துணிச்சலை பாராட்டுகிறேன். துவாரகி ராகவன் இயக்குனர், அவருடைய உழைப்பை, கற்பனையை பாராட்டுகிறேன். தாஸ் ஒளிப்பதிவாளர், ஒரு காட்டையே கண்களுக்குள் கொண்டு வந்த ஒளிப்பதிவாளரை பெரிதும் பாராட்டுகிறேன். அபய், இது புதுமுகம் அல்ல, அறிமுகம் அல்ல, ஒரு பண்பட்ட நடிகர் என்ற முறையில் பழுத்த அனுபவத்தை காட்டுகிற வகையில் ஓர் இளைஞன் அழகாக செய்திருக்கிறார். அவரை நான் பாராட்டுகிறேன். சுனிதா வர்மா முற்பகுதியில் ஒரு சுட்டி பெண்ணாக, பிற்பகுதியில் ஒரு குடச்சித்திர பெண்ணாக 2 விதமான பாவங்களை அவர் காட்டியிருப்பதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு போனேன். இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி இந்த படத்தின் இசைக்கு ஒரு பெரிய சுகம் கொடுத்தவர். விஜய் ஆண்டனி, அவரை பாராட்டுகிறேன். பின்னணி இசை வெங்கடேஷ் மிக அழகாக செய்திருக்கிறார். அந்த ஒட்டுமொத்த உணர்ச்சிக்கு அவர் ஒரு உருவம் கொடுத்திருக்கிறார். அவரை பாராட்டுகிறேன். இந்த படம் என்ன சொல்கிறது என்பதை நான் சொல்லிவிட முடியாது. சில படங்களை பற்றி என்ன பார்த்தோம் என்பதை உணர்த்திவிட முடியும். ஃபைட் டூ படத்தை பொறுத்தளவில் உணர்த்த முடியாது, நீங்கள் பார்த்து உணரத்தான் முடியும். அந்த காடு, அந்த அருவி, அந்த சூழல், அதில் 2 மன போராட்டங்கள். இந்திய சினிமாவில் இது முதல் முயற்சி என்பது மட்டுமல்ல, ஒரு முழுமையான முயற்சி. இந்த படம் வெற்றி பெறும் என்று நம்புகிறேன். வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த படம் வெற்றி பெற்றால், இந்த படத்திற்கு தமிழர்கள் தங்கள் அமோக ஆதரவை தந்தால், தமிழ் சினிமாவின் போக்கு கூட கொஞ்சம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த படம் வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற செய்யுங்கள். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த ஃபிலிம் 2 பேர். 2 பேர்னா கண்டிப்பாக நம்ம நான் போய் உட்காரும்போது ஓகே 2 பேர் தான் இருக்கே, என்ன இப்படி இருக்கு அப்படி இப்படின்லாம் யோசிச்சு தான் போய் உட்காந்தேன். பட் அது அப்படியே அது கொண்டு போயிருக்கிற விதம் இட் வாஸ் எக்ஸலண்ட். இப்போ தான் படம் பார்த்துட்டு வந்தேன். இன்ஃபேக்ட் இன்னும் அதுலேருந்து வெளியே வரவே முடியல. ஃபைட் டூ படம் பார்த்தேன். படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லலாம், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லலாம். ரொம்ப வித்தியாசமாக இருந்தால் அதை எப்படி சொல்கிறது, அதை கரெக்டாக சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். இந்த ஃபைட் டூ படத்தில் 2 ஆர்டிஸ்ட் மட்டுமே நடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு விளம்பரங்கள். நான் பூஜை கூட போயிருந்தேன். ஸோ நான் படம் பார்க்க போகும்போது கூட அந்த 2 பேரை வச்சுட்டு எப்படி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஆனால் படம் பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை படம் முடிஞ்சதுக்கப்புறமேலேயோ 2 பேர் மட்டும்தான் இந்த படத்தை நடித்தாங்கன்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்படவே இல்லை. இந்த படத்தில் அந்த 2 பேரோட சேர்ந்து நிறைய காதல் இருக்குது, நிறைய பதட்டம் இருக்குது, நிறைய பயம் இருக்குது, பிரமாதமான ஒளிப்பதிவு இருக்குது. வரவே வராதுன்னு நினைக்கிற இடத்துல பாட்டு வருது. அந்த பாட்டு கூட அருவியோடு சேர்ந்து போய் அதே ஒரு சுதி லயத்தோடு அந்த பாட்டு வருது.
அந்த மாதிரி ஏகப்பட்ட சந்தோஷங்கள். அதனால் படத்தில் வந்து நம்ம 2 பேர் நடித்தா படம் போர் அடிக்குமோ அப்படிங்கிற மாதிரி எந்த உணர்வுமே இல்லாத ஒரு படம். அதே மாதிரி படம் பார்த்தவங்க எல்லாரும் சொன்னது, நானும் சொன்னது, படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்ல போகிற விஷயம், இந்த படம் வந்து வெறும் தமிழ்நாட்டு ரசிகர்களுக்கு மட்டுமே இல்லை, வெளிநாட்டு ரசிகர்களுக்கும் கூட.